ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் என்பது குறித்து நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் பன்னீர்செல்வம் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நேர் இணைஞ்சிட்டாங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம். கட் ஆயிடுச்சு. டாக்டர், இப்போது நீரிழிவு நோய்னா என்ன, அதை பற்றின ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார். ரைட். இப்போ சர்க்கரை நோய் அப்படி இல்லை நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவு இயல்பாக இருக்கிறத விட அதிகமாகுது. இயல்பாக இருக்கிறது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முந்தி ஒரு 90க்குள்ளே இருக்கணும், சாப்பிட்டா 120 இல்லை அதிகபட்சம் 140க்குள்ளே இருக்கணும். அந்த 3 மாதம் ஆவரேஜ் 5.7க்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சர்க்கரை வியாதி இல்லை, நல்லா இருக்கீங்க, சுகர் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். ஏன் இது அதிகமாகுது அப்படின்னா, உடம்புல போதுமான அளவுக்கு இன்சுலின் சுரக்கிறது இல்லை. இன்சுலின் அப்படின்னா என்னன்னு கேட்டால், உடம்புடைய பேன்கிரியாஸ்னு வயிற்றில் ஒரு ஆர்கன் இருக்குது, அதுலேருந்து பீட்டா செல்ஸ்லேருந்து இன்சுலின் சுரக்கும். அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம், காலையில் சாப்பிட்றோம், அதிகம் நைட் சாப்பிட்றோம், இந்த மாவுச்சத்துலாம் குளுக்கோஸாக மாறும் குடலில். அந்த குளுக்கோஸ் ரத்தத்துக்கு போகும். அந்த குளுக்கோஸ் தான் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. எனர்ஜினா இப்போ வேலை செய்கிறோம், நடக்கிறோம், தூங்கும்போது கூட ஹார்ட் பீட் பண்ணி ஆகணும், கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும், லங்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணி ஆகணும். அத்தனைக்கும் எனர்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் இருக்குது, 2 வீலரோ இல்லை 4 வீலரோ இருக்குது. இக்னிஷன் கீயை போட்டால் தான் பெட்ரோல் கார்பரேட்டரில் போய் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி வண்டி ஓடும். அதே மாதிரி குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது இன்சுலின். அந்த இன்சுலின் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் உடம்புடைய எல்லா இடமும் உறுப்புகளும் இயங்கும். அந்த இன்சுலின் உற்பத்தி கம்மியாக இருந்தாலோ இல்லை இன்சுலின் உற்பத்தி இல்லாமல் இருந்தாலோ ரத்தத்தில் சர்க்கரை ஜாஸ்தியாகும். இதுதான் நாங்கள் சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம். ஓகே சார், நம்ம நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். சார் டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. டாக்டர், என் பேர் கிருத்திகா, நான் அடையாறுலேருந்து பேசுகிறேன் டாக்டர். டாக்டர், இப்போ லாங் டேர்ம்ல இந்த ஸ்டீராய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறவங்களுக்கு ஹை பாசிபிலிட்டி ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு சொல்றாங்க டாக்டர். அது எவ்வளோ தூரம் உண்மை டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சரி. ஆனால் இன்றைக்கி டாபிக் ஹவு டு லிவ் ஹெல்திலி அண்ட் சேஃப்லி. இருந்தாலும் நீங்கள் கேள்விக்கு என்ன பதில்னா, ஆமாம், ஸ்டீராய்டு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் லெவல் கொஞ்சம் கூடுதல் ஆகும். ஸ்டீராய்டை டெம்பரரியாக எடுக்கிறதும் இருக்குது. டெம்பரரினா இப்போ இந்த கோவிட் நேரத்தில் ஸ்டீராய்டு டெம்பரரியாக போட்டோம். இல்லை மற்ற சில கண்டிஷன்லாம் டெம்பரரினா மினிமம் 3 டேஸு, மேக்ஸிமம் 5 டேஸ் இல்லை 10 டேஸ் போடுவோம். சில நேரத்தில் ஸ்டீராய்டு தொடர்ந்து எடுக்கிற சில கண்டிஷன்லாம் இருக்குது. பட் டெம்பரரியாக எடுத்தாலும் தொடர்ந்து எடுத்தாலும் ஸ்டீராய்டால் சுகர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அந்த நேரம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 5 டேஸுக்கு ஒரு தடவை இல்லை ஒரு 10 டேஸுக்கு ஒரு தடவை சுகரை திரும்ப செக் பண்ணி, பிஃபோர் ஃபுட்டு 110 இருக்கணும், ஆஃப்டர் ஃபுட்டு 160 இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் அதே டோஸ், இப்போ என்ன டோஸ் சுகருக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே டோஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ஸ்டீராய்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த 110லாம் 150க்கு போகும், சில நேரத்தில் 180க்கு போகும். இந்த ஆஃப்டர் ஃபுட்டு 160லாம் 200, 300லாம் போகும். அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் டோஸையோ இல்லை மாத்திரை டோஸையோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். பட் சில நேரத்தில் நீங்களாக பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் டக்குன்னு லோ சுகர் ஆகும். இல்லை ஸ்டீராய்டு நிறுத்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு போட்ட இன்சுலினோ இல்லை அதிகமாக போட்ட மாத்திரையை என்னாலும் டக்குன்னு லோ சுகர் ஆக்கி விட்டுரும். அதால் கன்சர்ன் டாக்டருடைய அட்வைஸில் டோஸை அதிகப்படுத்துகிறதோ ஸ்டீராய்டு நிறுத்தினதுக்கப்புறம் டோஸை குறைக்கிறதோ டாக்டரை கைடன்ஸில் பண்ணிக்கலாம். பட் ஸ்டீராய்டு எடுக்கும்போது டெம்பரரியாக சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகும். தேங்க்யூ டாக்டர். வணக்கம். வணக்கம் மேம். டாக்டர்கிட்ட பேசுங்க மேம். வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு சுகர் 5 வருஷமா இருக்கு சார். ரைட்மா. இப்போ எனக்கு கிட்னில கல் இருக்க மாதிரி தெரியுது, ஸ்கேன்ல தான் பார்க்கணும்னாங்க, பிளட் டெஸ்ட்ல தெரியாது சார். இல்லை, பிளட் டெஸ்ட்டில் தெரியாது. கல் இருக்குன்னு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துறது தான் நல்லது. ஸ்கேனில் ஒன்றும் இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்தியாக இருந்துக்கலாம். ரெண்டாவது, சுகர் 5 வருஷமாக இருக்கிறதால ஒரு ஸ்கேன் பண்ணிங்கன்னா சுகரால் கிட்னி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதால் கிட்னிக்கு ஸ்டோன் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் திட்டவட்டமாக. சுகரால் கிட்னி நல்லா இருக்குதா, ஆரோக்கியமாக இருக்குதான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, தப்பில்லை. பிளட் டெஸ்ட் எதுவும் எடுக்கணுமா சார்? இல்லை, பிளட் டெஸ்ட்டு வழக்கமாக சுகருக்கு பண்ணுற சுகர் டெஸ்ட் பண்ணிக்கணும். கிட்னிக்கு பண்ணுற யூரியா, கிரியாட்டினின், யூரின் ஃபார் மைக்ரோ ஆல்புமின் அந்த மாதிரி டெஸ்ட்டும் பண்ணிக்கணும். அதெல்லாம் வருஷம் உதறனா பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி சொல்லுமா, அது யூரியா அதெல்லாம் என்ன டெஸ்ட் சார்?
அதெல்லாம் கிட்னி டெஸ்ட்டுங்க. சுகர் இருக்குதா தான் இப்போ இந்த டாப்பிக்கே வந்து என்ன சுகர் பாரு 5 வருஷமாக இருக்குதுன்றீங்க. சுகரால் கிட்னி பாதிக்கும், சுகரால் ஹார்ட் பாதிக்கும், கால் நரம்பெல்லாம் பாதிக்கும். அதெல்லாம் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா சுகரை நீங்கள் அட்லீஸ்ட் மாதம் உதறனா செக் பண்ணி நான் முதல்ல சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு முந்தி 110, சாப்பிட்டா 160, அந்த 3 மாதம் ஆவரேஜ் 6.5. இதெல்லாம் சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்குதுன்னா, சுகர் இல்லாதவங்களுக்கு தான் சாப்பிட்றதுக்கு முந்தி 90, சாப்பிட்டா 120, அந்த 3 மாதத்து ஆவரேஜ் 5.7. இது சுகர் இல்லாதவங்களுக்கு. சுகர் இருக்கிறவங்க அந்த 110, 160, 6.5 மெயின்டைன் பண்ணால் தான் சுகரால் கண் நரம்பு கெடாமல் இருக்கும், கிட்னி கெடாமல் இருக்கும், ஹார்ட் கெடாமல் இருக்கும். இதெல்லாம் கெடாமல் இருக்குதா அப்படின்றதுக்கு வருஷத்துக்கு ஒரு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதில் நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிறேன் சார். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்ணும் மட்டும் சொல்லிவிடுங்க சார். சரி, காலையில் 4 இட்லி சாப்பிட்லான்னு சவுத் இண்டியன் டயட்டு. அதுக்கு தேங்காய் சட்னியும் உருளைக்கிழங்கு வேண்டாம். தேங்காய் சட்னி கொலஸ்ட்ராலும் ஏறும், சுகரும் ஏறும். சாம்பார், புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இப்படி எடுத்துக்கலாம். மதியத்தில் சாதம், சாம்பார், ரசம், மோர், காய்கறி, கீரைலாம் எடுத்துக்கலாம். பட் பண்ணக்கூடாது உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு இதெல்லாம் ஸ்டார்ச் ஜாஸ்தி. இப்போ அரிசி வந்து சாப்பிட்டோம்னா 50, 60 ஏறுதுன்னா இதெல்லாம் சாப்பிட்டா 100க்கு மேலே ஏறும். காய்கறி, கீரை நிறைய எடுத்துக்கலாம். என்வி சாப்பிட்றவங்களாம் தான் சிக்கன், ஃபிஷ்ஷு, எக் ஒயிட்லாம் குழம்பா வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாயங்காலத்தில் பட்டாணி, பொட்டுக்கடலை, சுண்டல், பச்சைப்பயிர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். பட் பஜ்ஜி, போண்டா, சமோசா, கேக்கு, க்ரீம் பிஸ்கெட்டு, ஸ்வீட் பிஸ்கெட்லாம் வேண்டாம். நைட்டுக்கு 3 சப்பாத்தி, தால், சாம்பாரில் தொட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு குருமா வேண்டாம். 2 நாளைக்கு சப்பாத்தி, 2 நாளைக்கு கேழ்வரகு கடை, 2 நாளைக்கு இட்லி, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம். டீ காஃபி குடிக்கலாமா சார்? குடிக்கலாம், டீ காஃபி குடிக்கலாம். ஆனால் சுகர் இல்லாமல் குடிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா அரை சக்கரை போட்டு குடிக்கிறீங்க. நாட்டு சக்கரை, பனவெல்லம் போட்டு குடிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிடுறாங்க. சக்கரை போட்டு குடித்தா 100 ஏறுதுன்னா நாட்டு சக்கரை போட்டு குடித்தா 90 ஏறும். அதனால் நாட்டு சக்கரை கூடாது. வேணா சுகர் ஃப்ரீ, இல்லை சுகர் ஃப்ரீ நேச்சுரா அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இல்லாமல் குடிச்சிக்கலாம். வீட்டில் என்னைக்காச்சும் எப்பயாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாமா? இல்லை வேணாம், அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப ஏறும். சரிம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க. ஆமாம் சார், கூடுவாஞ்சேரியிலேருந்து பிஜி மணிவாசன் பேசுகிறேன். சொல்லுங்களேன். ஐயா, சுகர் அது ஒரு வியாதி கிடையாது. அது இதுக்கு வந்து டிஃபிஷியன்சின்றீங்க. அதே சமயத்துல பக்கத்துல இன்னொரு சுகர் இஸ் சைலண்ட் கில்லர். அது கண்ணுக்கு போயிடும், இதுக்கு போயிடும், எல்லா இதுக்கும் போயிடுங்க. ஆனா சுகருக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணணும், என்ன சாப்பிடணும்? இப்போ சாப்பிட்ணுன்றது நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்கலன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். சுகரை நீங்கள் அந்த டிஸார்டர்னு சொன்னாலும், டிசீஸ்ன்னு சொன்னாலும், ஒரு டிஃபெக்ட்னு சொன்னாலும், பட்டு டயபெட்டிஸை வந்து இப்போ பொதுவாக என்ன சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் குழப்பிக்க வேண்டாம். டயபெட்டிஸ் ஒரு டிசீஸ் தான். ஏன்னா அதை முத்த விட்டதுக்கப்புறம் கண் பார்வை கெட்டு போய், கிட்னி கெட்டு போய், கால் கெட்டு போயெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாலேயே நீங்கள் சுகர் வராத பார்த்துக்கணும். இப்போ அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, தாத்தா பாட்டிக்கு இருக்குது அப்படின்னா 30 வயசு ஆகிடுச்சுன்னா வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்குது. சில சுகரிச்சு டயட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வருஷத்துக்கு உதறனா செக் பண்ணி, நான் முதல்ல சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு முந்தி 90, சாப்பிட்டா ஒரு 120க்குள்ளே இருக்குது அப்படின்னா சுகர் வரல. சப்போஸ் 90க்கு பதிலாக அது 110, 120 வந்துருச்சு, சாப்பிட்டா 160, 170லாம் வந்துருச்சுன்னா வரதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதை முத்த விட்டு சாப்பிட்றதுக்கு முந்தி 200 போய் 300 போய் அதுக்கப்புறமும் கேர்லெஸ்ஸாக இருந்து பார்வை கெட்டு போச்சுன்றாங்க, சுகரால் கிட்னி கெட்டு போச்சுன்றாங்க, காலில் புண்ணு ஆறல, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்றதெல்லாம் பழைய காலம் மெசேஜ் ஆக்கணும் அப்படின்னா இந்த குழப்பமெல்லாம் கூடாது. அதனால் சுகர் வராத பார்த்துக்கணும். வந்தால் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சது நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். கண்ட்ரோலில் வச்சுருக்கணுன்னா டயட்டில் இருக்கணும். நான் முதலே டயட்டை பற்றி சொன்னேன். சில சுகரிச்சு டயட்டை அவாய்ட் பண்ணிடணும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். இடையில இந்த இடைவேளையில் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணியும் சாப்பிட்றதுக்கு முந்தி 110க்குள்ளே வரல, சாப்பிட்டா 160க்குள்ளே வரல அப்படின்னா தாராளமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணி மாத்திரையை சாப்பிட்டுக்கணும். மாத்திரையோ இல்லை ஊசியோ போட்டிங்கன்னா மறுபடியும் இந்த லெவலுக்குள்ளே மெயின்டைன் ஆகுதான்றது மீட்டரை வச்சுக்கிட்டு மாதம் மாதம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் கிட்னி ஆரோக்கியமாக இருக்கும், கண் நரம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், காலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதால் உங்கள் நோக்கமே வந்து சுகர் வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் எப்படி சேஃபாக இருக்கணும், எப்படி ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் முதல் டாபிக்.
அதால் சுகர் வந்து அது டிஃபிஷியன்சின்றாங்க, டிஃபெக்ட்ன்றாங்க, டிசீஸ்ன்றாங்கலாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சுகர் முத்துனதுக்கப்புறம் அதோட டிசீஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆரம்பத்திலே டிசீஸ்னு சொல்கிறதுல தப்பும் கிடையாது. அப்படியே நீ டிஃபெக்ட்னு சொன்னாலும் டிசீஸ்ன்னு சொன்னாலும் நோக்கம் என்னென்னா இதான் நோக்கம். மாதம் செக் பண்ணி 110, 160, 3 மாதம் ஆவரேஜ் 6.5 மெயின்டைன் பண்ணுறது தான் தற்கால வைத்தியம், புத்திசாலித்தனமான வைத்தியம். வணக்கம். வணக்கம். ஹலோ சார் டாக்டர் வணக்கம். பேசுங்க. சொல்லுங்கள். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். என் பேர் வி மோகன், புரஸ்வாக்கத்துலேருந்து பேசுகிறேன் டாக்டர். சொல்லுங்களேன். எனக்கு வயசு 68ஆவது டாக்டர். ரைட்டோ. நான் அப்பப்போ 15 நாளைக்கு ஒரு வாட்டி பிளட் டெஸ்ட்டு, பிபி 2 சுகர் டெஸ்ட்டு, பிபியும் பாப்பா எல்லாம் நார்மல்ன்றாங்க. வெரி குட். ஆனால் எனக்கு எப்போ வேணாலும் சுகர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுகர் யாருக்கு வேணால் எப்போ வேணாலும் வர சான்சஸ் இருக்கா டாக்டர்? இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கா? அப்பா அம்மா 2 பேருக்கு இல்லை, தாத்தா பாட்டிக்கு இல்லை. யாருக்கும் இல்லைன்னா பெரும்பாலும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி. ஆனால் வாய்ப்பு ரொம்ப கம்மின்றதால நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுறாங்க, டெய்லி நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கேக் சாப்பிட்றது, அந்த மாதிரி பழக்கம் வேண்டாம். ஒன்ஸ் இன் எ வைல் சாப்பிட்டுக்கலாம். சரிங்க டாக்டர். பட் வருந்தாலும் வயசு 50 மேலே 40க்கு மேலே வருதுன்னா அப்பா அம்மாவுக்கு இல்லைனா கூட இப்போல்லாம் கொஞ்சம் பேருக்கு வருது. அதால் வராமல் இருக்கிறதுக்கு இருக்குதா அப்படின்றதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நான் வாரத்துக்கு ஒரு அது 5 நாளைக்கு தேவையில்லை. குறைஞ்சது 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு வரை பார்த்தா கூட போதும். நான் எப்போதும் போல நான் எங்கே போனாலும் சைக்கிள் தான், எங்கே போனாலும் நடப்பது தான். பஸ்ஸில் எல்லாம் போகிறது கிடையாது டாக்டர். சைக்கிள் எக்ஸசைஸ் தான். மார்னிங்கில் யோகாசனம், ஈவினிங்கில் எக்ஸசைஸ். குட். அதுவும் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு ஆமாம் அதான் வராமல் இருக்குது, நல்லாவும் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கணுன்றோம் எல்லாருமே. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் மேடம். சென்னை நவம்பர்லேருந்து ஏமா மேடம். சார் சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. சார் நான் வந்து முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2018 ரிட்டையர் ஆயிட்டேன். அப்பதான் எனக்கு சுகரே இல்லை சார். அது ரிட்டையர் ஆயிட்டோன்ற கொஞ்சம் மதத்துல நல்லா சாப்பிட்டு சுகர் வந்துருச்சு. 2000 வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் செட்டாபின் மாத்திரை கொடுத்து அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி இப்போ அப்புறம் யோகா தான் போக ஆரம்பிச்சேன். யோகா, மெடிடேஷன், வாக்கிங் 2 வேளை எல்லாம். இப்போ எனக்கு வந்து 1 வருஷமா மாத்திரை வந்து ஈவினிங்ல நைட்டு ஆஃப்டர் மீல்ஸ் ஹாஃப் டேப்லெட் ஆகிட்டாங்க. இப்போ அதையும் நிறுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்ல சாப்பிட்டுட்டு தான் இருக்கணுமா? கண்டிப்பாக இதான் இந்த மாதிரி கேள்வி தான் நல்ல கேள்வி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த சுகர் இருக்கிறது தெரியாமல் சர்க்கரை அதிகம் இருக்கிற நிறைய காஃபி, டீ குடிக்கிறது, சர்க்கரை போட்டு ஸ்வீட் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நேச்சுரல் இன்சுலின் சுரக்கும், கண்ட்ரோல் பண்ண பார்க்கும். திரும்ப கண்ட்ரோல் பண்ண பார்த்து ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷமாக திரும்ப லோடு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் போயிடும். ஆமாம். அதால் சுகர் ஜாஸ்தி ஆகும். அப்போ நீங்கள் அந்த சுகரிச்சு டயட்லாம் ஒதுக்குறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த அன்லோடுன்னு பேர். அன்லோடுனா ஒரு மாடு 10 மூட்டை தான் இழுக்கும். அது 20 மூட்டை இல்லை 30 மூட்டை வச்சு அடித்தோம்னா இழுக்காது. அதிகமாக இருக்கிற மூட்டையை இறக்கி விட்டுட்டு 8 இல்லை 10 மூட்டை மட்டும் வச்சு வேலை வாங்கினா அதே மாடு சுலபமாக இழுக்கும். அதே மாதிரி சுகர் அதிகமாக இருக்கிற டயட் நம்ம புரிஞ்சுக்காமல் முதல்ல சாப்பிட்டு சுகர் அதிகமாக்கியாச்சு. இப்போ அதை அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 1 மாத்திரை 2 வேளை சாப்பிட்றவங்கள ஒரு 2 மாதம் 3 மாதம் பொறுத்து அரை மாத்திரை 2 வேலை ஆக்கிறோம். அப்புறம் அரை மாத்திரை 1 வேலையை ஆக்கிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 100க்கு 5 பேர் இல்லை 10 பேருக்கு மாத்திரையே இல்லாதவே கண்ட்ரோலுக்கு வருது. டாக்டரே ஆச்சரியப்பட்டு போனார் சார். அரை மாத்திரை நைட்டு மட்டும் தான் போடுறேன். இல்லை, மருந்தே இல்லாத கூட வரும். இன்ஜெக்ஷனே போட்டு கூட குறைப்போம் முதல்ல. அப்புறம் அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் நிறுத்திடலாம், மாத்திரையை நிறுத்திடலாம். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், யோகா, எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். மாத்திரையெல்லாம் நிறுத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இல்லை உனக்கு சுகர் சரியாயிடுச்சு, 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னால் தான் இருந்தது, இப்போ நீ எல்லாம் சாப்பிடலாம், ஒன்றும் ஏறாது, அது இதுன்னு அடுத்தவங்க போட்டு குழப்பிடுறாங்க. நான் ரொம்ப கான்ஷியஸ் சார். நான் அதெல்லாம் சுகர் பக்கா டயட். நீங்க தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமாம். இன்னைக்கு சாப்பிடக்கூடாது தேங்காய் சட்னி? இல்லை, தேங்காய் சட்னியில் வந்து கொலஸ்ட்ராலும் ஏறுது, சுகரும் ஏறுது. அதால் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். தக்காளி தொக்கு அந்த மாதிரி. ஆமாம். நிறைய பூண்டு சட்னி, கொத்தமல்லி சட்னி, வெங்காய சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னிலாம் இருக்குது. நான் யோகா 2 வேளையும் பண்றேன் சார். தாராளமாக பண்ணுங்க. மாத்திரையை நிறுத்திடலாம். மாத்திரை நிறுத்தினாலும் மாதம் ஒரு தடவை இல்லை 2 மாதம் வரை டெஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீட்லேயே மிஷின் வச்சுக்கேன் சார். ஒரு 1 month செக் பண்ணிக்கலாம். அதான் நல்லதாச்சு. ஏன்னா மிஷின் இருக்குது, நல்லது. இதுக்கு பேரே நாங்கள் டயபெட்டிஸ் ரெமிஷன்னு சொல்கிறோம். ரெமிஷன் அப்படின்னா நார்மலுக்கு வந்துடும்.
பட் நார்மலுக்கு வந்தது திரும்ப அதிகமாக இருக்குன்னா டயட்டை ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் யோகாலாம் ஃபாலோ பண்ணணும், டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். டெஸ்ட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. 6 மாசத்துக்கு அப்புறம் ரெவ்யூ போகணும். ஆமாம், கரெக்ட். நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அஹமது பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசலாமா? சொல்லுப்பா, டாக்டர் தான் பேசுறேன். மருத்துவர் ஃபர்ஸ்ட் வணக்கம். வணக்கம். குரல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே ரேடியோல கேட்ட போல இருக்கு. போன வருஷம் ஜனவரி மாசம் நீங்க பேட்டி கொடுத்துருக்கீங்க. உங்க வாய்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலா. கரெக்ட். ஆமா, சொல்றது கரெக்ட். ஆமா, ஏன்னா இப்போ ஒரு வாய்ஸை வச்சு நான் யாரு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். வெரி குட் சார். இப்போ பாத்தீங்கன்னா பொதுவாக எனக்கு சில கேள்வி இருக்கு. என்னன்னா டயபெட்டிஸ்காரங்க 3 வேளை சாப்பிடுறது 6 வேளையை சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சில எங்க ரிலேட்டிவ் எங்க அங்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாத்திரையே போட மாட்டாங்க. கேட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. போட்டா ஃபெயிலியர் ஆகுமா, இல்லை போடலன்னா ஃபெயிலியர்? அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். சரி. இப்போ 3 வேளை சாப்பிட்றதுல 6 வேளை சாப்பிட்றது என்ன கணக்குன்னா, இப்போ காலையில் எழுந்த உடனே சக்கரை இல்லாத ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்டுக்கலாம். மதியம் 6லேருந்து 7க்குள்ளே. 8லேருந்து 9க்குள்ளே வழக்கமாக சாப்பிட்ற டிஃபன் சாப்பிட்லாம். அந்த நேரத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி சக்கரை போட்ட காஃபியோ உருளைக்கிழங்கு ஐட்டம் தேங்காய் சட்னிலாம் வேண்டாம். இடையில 8 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே பசிக்குது அப்படின்னா அந்த நேரம் ஒரு காஃபி டீ குடிச்சிக்கலாம். இல்லை ஏன்னா சுண்டல் ஐட்டங்கள், ஓட்ஸ் பிஸ்கட் அது மாதிரி சாப்பிட்லாம். பசிக்கலைன்னா விட்டுடலாம். 1 மணிலேருந்து நைட் 8 மணிக்கு உள்ள இடையில ஒரு 4:30 மணி 5 மணிக்கு ஒரு ஓட்ஸ் பிஸ்கட்டு, ராகி பிஸ்கட்டு, இல்லை சுண்டல் ஐட்டங்கள் அந்த மாதிரி ஏன்னா சாப்பிட்டு ஒரு காஃபி டீ குடிச்சிக்கலாம். நைட்டு 8 இல்லை 9க்குள்ளே டின்னரை முடிச்சிடலாம். படுக்க போகும்போது தேவைன்னா ஒரு மில்க் குடிச்சிக்கலாம். அதால் நீங்கள் இந்த 3 வேளை சாப்பாடை 6 வேளையாக பிரித்து சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. பட் இன்பிட்வீன் இந்த ஸ்மால் அமௌண்ட்டு அது சர்க்கரை ஏறாது இருக்கதாக இருக்கணும். இப்போ பட்டாணி, பொட்டுக்கடலை, சுண்டல்லாம் சாப்பிட்டீங்க, பாதாம், பிஸ்தாலாம் சாப்பிட்டீங்கன்னா சுகர் 10-20 கொஞ்சம் தான் ஏறும். ஆனால் பஜ்ஜி, போண்டா, சமோசா, கேக்கு, க்ரீம் பிஸ்கட்லாம் சாப்பிட்டிங்கன்னா 100-150 ஏறும். அதனால் இந்த மாதிரி டயட்டை அவாய்ட் பண்ணிட்டு மெயின் டயட்டு காலையில் சாப்பிட்ற இட்லி, தோசை, மதியம் சாதம், நைட்டுக்கு சப்பாத்தின்னு சாப்பிட்டுக்கலாம். இதுமாதிரி மாத்திரை சாப்பிட்டா கிட்னி கெடும் அப்படின்றது மாபெரும் தவறான கருத்து. சாதாரண தவறான கருத்து இல்லை, மாபெரும் தவறான கருத்து. ஏன்னா சுகரு கொடுக்குற மருந்து உலகம் பூரா கோடிக்கணக்கான ஜனங்க சாப்பிட்றாங்க. ஒரு நாட்டில் 2 நாட்டில் சாப்பிடல, உலகமே சாப்பிடுது. சுகர் தொடர்ந்து ஹையாக இருந்தால் தான், தொடர்ந்து ஹையாக இருக்குதுன்னா சாப்பாட்டுக்கு முந்தி 150, சாப்பிட்டா 200, 3 மாதம் ஆவரேஜ் 7க்கு மேலே இல்லை 8க்கு மேலேயே இருந்துக்கிட்டு இருக்குது. குறைஞ்சது 3 வருஷம் 5 வருஷம் இருந்ததுன்னா கிட்னி கெடுது, கண் நரம்பு கெட்டு கண் பார்வை போயிடுது, ஹார்ட்டு கெட்டு ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர் வருது, கால் நரம்புலாம் கெட்டு புண்ணு வந்தது. ஏன்னா ரத்தம் எல்லா இடமும் போகும், அதிகப்படியான சர்க்கரை எல்லா இடமும் போகும். அதால் உடம்புடைய எல்லா இடமும் கெடும். அதால் சர்க்கரை அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் தான், கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் தான் எல்லா இடமும் கெடும், கிட்னியும் சேர்ந்து. அதில் சர்க்கரை கொடுக்குற மருந்தால் எந்த தொந்தரவும் இல்லை. அதால் சர்க்கரை கொடுக்குற மருந்தால் என்ன ஆகுன்னா சில நேரத்தில் சுகர் குறைஞ்சிரும், 80க்கு கீழே 60-70ன்னு போயிடும். அந்த நேரம் நீங்கள் 2 ஸ்பூன் குளுக்கோஸ் தண்ணியோ சக்கரை தண்ணியோ குடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லார் கையிலையும் மீட்டர் இருக்குது. இப்படி எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது, இப்போ எல்லார் கையிலையும் மீட்டர் இருக்குது. ஏன்னா மீட்டர் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால் காஸ்ட்லியாக இருந்தது. இப்போ எல்லாம் 1500க்கு குறைச்சாச்சு, ஸ்ட்ரிப்பு விலையும் குறைச்சாச்சு. அதாவது நீ செல்ஃபோன் வச்சுக்கிறியோ இல்லையோ, டிவி இருக்குதோ இல்லையோ, ஒரு மீட்டர் வாங்கிக்கிங்கன்றதுறாங்க. மீட்டர் வச்சு நீங்களே லோ ஆகுதான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதால் மாத்திரையால் கிட்னி தொந்தரவு வராது. வணக்கம். ஹலோ. சொல்லுங்கள் சார். கார்த்திக் சார், விஸ்வாம்பரம் பேசுகிறேன். சார் நான் எனக்கு போன வாரம் தலை சுற்றி சார், அது சுகர் வரைக்கும். போன வாரம் எனக்கு தலை சுற்றிச்சு, அப்படியே தலை சுற்றிடுச்சு, அப்படி எனக்கு நடக்க கீழே உரமாயிடுச்சு. இல்லை, தலை சுற்றிருச்சுன்னா நீங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணணும். சுகர் அதிகமாக இருந்தாலும் தலை சுற்றல் வரும், பிபி அதிகமாக இருந்தாலும் தலை சுற்றல் வரும். இந்த மாதிரி வந்ததே இல்லை, இப்போதான் வருது சொன்ன மாதிரி. அதான் என்ன வயசு இருப்பீங்க? 39. அதான் போய் டாக்டரை பார்த்து ஒரு சுகர் இருக்குதா பிபி இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஸோ டாக்டர் பார்த்து செக் பண்ணி நடந்துப்பலாம், அப்படி தள்ளு சார், அப்படி கீழே உலர மாதிரி. இல்லை, அதான் மயக்கம் பல காரணம். இப்போ இப்படி ஜுரம் அடிக்குது அப்படின்னா ஜுரம் மலேரியாவாக இருக்கலாம், ஃபைலேரியாவாக இருக்கலாம், டைஃபாய்டு இருக்கலாம், இல்லை நிமோனியாவாக இருக்கலாம். ஜுரம் அவ்வளோதானே ஒழிய ஜுரம் பல காரணத்தால் வருது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அதே மாதிரி தலை சுற்றலுக்கு பல காரணம். பிபி அதிகமாக இருக்கலாம், சுகர் அதிகமாக இருக்கலாம், இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கலாம், இல்லை சத்து கம்மியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் டாக்டரை பார்த்து தான் கன்சல்ட் பண்ணிக்கணும். சுகர் தான் காரணம்னு கிடையாது. ஓகே சார். வணக்கம். வணக்கம் மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்க சார். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். இது சக்கரவாதி வரதுக்கு என்ன சிம்டம் சார் கிடைக்கும், அது பார்க்க முடியுமா? ரைட். சர்க்கரையாதிக்கு இந்த டைப் 1 டைப் 2ன்னு 2 இருக்குது. டைப் 1ன்றது குழந்தைங்களுக்கு வர்றது,
அவங்களுக்கு நான் முதல்ல ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. அவங்களுக்கு அந்த இயற்கையாக சுரக்கிற இன்சுலின் வந்து டக்குன்னு சுரக்காது. அந்த பீட்டா செல்ஸ்லாம் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாலேயோ மற்ற காரணத்தாலேயோ டெத் ஆகிடும். அதனால் உடம்புல இயற்கையான இன்சுலின் இருக்காது. அது இல்லாததால் சுகர் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, ரத்தத்தில் ஜாஸ்தியாகி அடிக்கடி ஒன்றுக்கு போகும், நாக்கு வறட்சி கொடுக்கும், மயக்கம் கொடுக்கும், உடல் எடை குறையும், பசி ஜாஸ்தி இருக்கும். பசி சாப்பிட்டும் எடை குறையும், அதிகமாக சாப்பிட்டும் டயர்டாக இருக்கும். டெஸ்ட் பண்ணி பார்த்தா 300 இல்லை 400ன்னு இருக்கும். ஸோ 120க்குள்ளே இருக்க வேண்டியது 300 400லாம் இருக்கும். அதால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சுகர் செக் பண்ணுறேன், ஆனால் நார்மலாக தான் இருக்குது அப்படின்றாங்க. இந்த வரேன் டைப் 1 டயபெட்டிஸ்க்கு தான் இந்த மாதிரி சிம்டம் இருக்கும். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து பெரியவங்களுக்கு வர்றது டைப் 2 டயபெட்டிஸ். பெரியவங்களுக்கு வரதில் வந்து 100க்கு 100 பேருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா 70 பேருக்கு சிம்டமே இருக்காதுன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சாப்பாட்டுக்கு வந்து 150 இருக்கும், சாப்பிட்டா 200 300லாம் இருக்கும். மீதி ஒரு 30 பேருக்கு இந்த டைப் 1க்கு இருக்கிற மாதிரி அடிக்கடி யூரின் போகும், நாக்கு வறட்சி கொடுக்கும், புண்ணு ஆறாது, யூரின் போகிறதுல நமைச்சல் ஓரல்லாம் இருக்கும். பட் ஒரு 30 பேருக்கு சிம்டம் இருக்கும். மீதி ஒரு 70 இல்லை 80 பேருக்கு சிம்டம் இல்லாமல் தான் இருக்கும் டைப் 2 டயபெட்டிஸ். உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் சார். செக் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்றாங்க. ஆமாம். ஆனால் நைட்டில் வந்து யூரின் நிறைய போகுது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு மயக்கம் வருது, தலை சுற்றுது. அந்த 130 அந்த ஒன்றும் எனக்கு இல்லை. சுகர் நார்மலாக இருக்குதுன்னா மயக்கத்துக்கு தலை சுற்றலுக்கு வேறு காரணங்க தான் பார்க்கணும். பிபி இருக்குதா பாருங்கள், இல்லை மற்ற காரணங்க தான் பாருங்கள். சுகர் பார்த்தா எவ்வளோ வருது? சுகர் வந்து நார்மல் தான் சொல்கிறாங்க சார். நார்மல்ன்றது நம்ம முதல்லேருந்து நம்பர் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த நம்பர் இருந்தால் தான் அந்த நார்மலாக இருக்குது ஹையாக இருக்குதுலாம் சொல்லக்கூடாது, நம்பர் சொல்லணும். ஓகே ஓகே, தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரேடியோ வால்யூம் குறைச்சி வச்சுக்கோங்க மேம். ஆஃப் பண்ணிடுறேன் மேம். சொல் சார். எனக்கு வந்து ஒரு 3 வருஷமா இருக்கு சார் சர்க்கரை நோய். சரிங்கம்மா. அப்போ வந்து கால் நரம்பெல்லாம் இழுக்குது. சரி. இந்த மார்பு சுத்தியா இழுக்குது. வேலை ரொம்ப நேரம் செஞ்சேன்னா ரொம்ப நேரம் செஞ்சா கால் நரம்பெல்லாம் இழுக்குது, வலிக்குது. கால் வலி வந்துடுது சார் ரொம்ப நேரம் செஞ்சா. அப்புறம் ரெஸ்ட் எடுத்தா சுமாராயிடுது. அப்புறம் அடிக்கடி யூரின் வருது சார். நான் 1 நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது 140 90 இருக்கிறது, 160 சார், 120 இருக்குது. இப்பதான் சார் எனக்கு இவ்வளவு நாளா இல்ல, 3 வருஷமா தான் சார் இருக்கு. சரிம்மா. இப்போ சுகர் பார்த்து 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா சார், 1 வருஷமா போல சார். இல்லை, அவ்வளோ நாள் இப்போ விடக்கூடாது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற சிம்டம்லாம் பார்த்தா சுகர் அதிகமாக இருக்குது போல. சுகர் 200க்கு மேலே இல்லை 300க்கு மேலே இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதால் நீங்கள் மறுபடியும் டாக்டர் போய் பார்த்து சுகர் டெஸ்ட்டு மற்ற டெஸ்ட்லாம் பண்ணி சுகரை குறைச்சிங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும். சார் ஒரு நிமிஷம் சார். ஆவாரம் பூ வந்து சாப்பிட்டா அது கண்ட்ரோல் ஆகும்னு சொன்னாங்க, அதை சாப்பிட்றேன் சார். இல்லைம்மா, நீ ஆவாரம் பூ சாப்பிட்லாம், அருகம்புல் சாப்பிட்லாம், அவரைக்காய் சாப்பிட்லாம், சிறுகுறிஞ்சா சாப்பிட்லாம். பட் எதை சாப்பிட்டாலும் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா டெஸ்ட்டை பண்ணணும். டெஸ்ட்டை பண்ணால் தான். நான் சில நேரத்தில் சின்ன சின்ன ஜோக்காக சொல்கிறது, பையனை நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் அனுப்பு, ப்ரைவேட் ஸ்கூலில் அனுப்பு, ஃபாரினில் படிக்க வை, பரிச்சு வச்சா பாஸ் பண்ணணும். அதேமாதிரி நீ எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் டெஸ்ட்டை பண்ணால் கரெக்டாக இருக்கணும். சார் அந்த டெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ தான் சொன்னீங்க? 1500 1400 1400 தான் இருக்கும். ஒரு தடவை வாங்கிட்டா அது நீங்கள் 5-6 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டிப்பும் முதல்ல இந்த மீட்டரே முதல்ல 10,000 12,000 விற்றுது. இப்போ எல்லாம் விலையை குறைச்சாச்சு. அந்த டெஸ்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்பும் 40 ரூபா 50 ரூபா இருந்தது, இப்போ எல்லாமே 25 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதை நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம், இல்லை பசங்களை யாருன்னா பண்ண சொல்லலாம். இருக்காங்க சார், சொல்கிறேன். 1200 தானா சார்? ஆமாம் ஆமாம், அதுக்கு கம்மியாகவே இருக்கு. 2000க்குள்ள முடிஞ்சிடும் அப்போ? கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், இல்லை 1200க்குள்ளேயே ஸ்ட்ரிப்பு மீட்டர் ரெண்டுமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் பண்ணுற ஸ்ட்ரிப் மட்டும் வாங்கிக்கணும். ஏன் சார் அது பார்த்தோம்னா நம்மளுக்கு டெய்லி என்ன சுகர்னு? ஆமாம், டெய்லி தேவையில்லை. நீங்கள் வாரம் ஒரு தடவையோ இல்லை கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் மாதம் ஒரு தடவை பண்ணால் கூட போதும். இந்த மாதிரி வருஷக்கணக்காக பார்க்காம இருக்காமல் இருக்கக்கூடாது. அது ஒண்ணு சார். இந்த காஃபி நீங்க சொன்ன அப்புறம் இப்போ இனிமேல் நான் பால் தான் சார் குடிக்க போறேன். நான் நாட்டு சக்கரை தான் போட்டு சார் சாப்பிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் நிறைய பேர் தப்பு பண்றீங்க. சக்கரை போட்டு குடிச்சா 100 ஏறும், நாட்டு சக்கரை போட்டு குடிச்சா 90 ஏறும். நான் சும்மா சாதாரணமாவே குடிக்கிறேன் சார். ஆமா ஆமா, வத்துக்குச்சி பெட்ரோல்ல வச்சாலும் பத்தும், டீசல்ல வச்சாலும் பத்தும், கெரசின்ல வச்சாலும் பத்தும். அதாவது நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா ஏறாதுன்னு சொன்னா நான் இப்போ என்ன சொன்னேன், டாக்டர் பன்னீர்செல்வம் சொன்னாரு கண்டிப்பா ஏறும், உளராதீங்கன்னு சொன்னாரு, போய் சொல்லுங்கன்றது.
ஆமா சார், ஸ்வீட்ல கூட அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்கு சார், நல்ல நல்ல சரி. நான் ஆசைக்கு சாப்பிட்டுக்கிட்டு சார், அதெல்லாம் சாப்பிடல சார். நீங்க சொன்னது பயமா இருக்கு. பயமா இருக்கு சார். பயப்பட வேண்டாம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணி மற்றது நிறைய இருக்கு சாப்பிட்றதுக்கு. கிழங்கு வகை அதிகமா சாப்பிடக்கூடாதா சார்? கிழங்கு வகை பூமி கீழே விளையதுல சிவப்பு முள்ளங்கி சாப்பிடலாம், வெள்ளை முள்ளங்கி சாப்பிடலாம், பீட்ரூட்டு, கேரட் சாப்பிடலாம். காய் எந்த காய் வேணும் எவ்வளோ சாப்பிடலாம். அவரைக்காய், கொத்தரங்காய், பீர்க்கங்காய், காலிஃப்ளவர், கோசு, நூக்கல் நிறைய இருக்குது சாப்பிட. கீரை நிறைய இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆனா கிழங்கு வகை சாப்பிட. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த ஆள் வலி, சக்கரை வலி அது கூட தேவை? கண்டிப்பாக ஏறும். யாருன்னா சொன்னாங்கன்னா மறுபடியும் இப்பெல்லாம் என் பேரை சொல்லியே சொல்லுங்க. கண்டிப்பாக ஸ்டார்ச் ஜாஸ்தி. ஓகே சார், கண்டிப்பாக ஏறும். சாப்பிடல சார் இனிமேல். ரைட்டுமா. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க. நான் ரொம்ப நாளா ரேடியோ கேட்குறேன். சரிங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? சார் டாக்டர்கிட்ட நீங்க ஏதாவது கொஸ்டின் இருக்கா சார்? பார்வதி ராமநாதன், புனிதவதி இளங்கோவன், மலர்கொடி சுப்புராமன், இவங்க எல்லாம் இருந்தாங்க அந்த காலத்துல இருந்து பார்ப்போம். இது சாரோட லைன் கிடைக்கல நினைக்கிறேன் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறது? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எங்க ஒய்ஃபுக்கு சுகர் இருக்கு சார். சரிங்க சார், அவங்க சுகருக்கு மாத்திரையும் சாப்பிட்றாங்க, இன்சுலியும் போடுறாங்க, அது மாதிரி செய்யலாமா சார்? தாராளமாக செய்யலாம். ஏன்னா சுகர் வந்து 10 வருஷம் இல்லை 15 வருஷம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பேருக்கு மாத்திரையில் கண்ட்ரோலுக்கு வரமாட்டேங்குது. அப்படி மாத்திரையில் கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னா கூட இன்ஜெக்ஷன் தாராளமாக போட்டுக்கலாம். 4-5 மாத்திரை சாப்பிட்றாங்க சார். சாப்பிட்றதுக்கு முன்னே சாப்பிட்டு அதான் இன்ஜெக்ஷனு மாத்திரையும் போட்டாலும் பட் டெஸ்ட்டை பண்ணிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 110 வருதா இல்லை 160 வருதான்னு தெரிஞ்சுக்கணும். அதிகமாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் டாக்டருங்களை கன்சல்ட் பண்ணி டோஸை மாத்திரதா இல்லை டயட்டை மாத்திரதான்னு கன்சல்ட் பண்ணி குறைச்சிக்கணும். ஆனா அவங்க சொன்ன மாதிரி பழம் அதெல்லாம் சாப்பிட்றாங்க சார். சொன்னாங்க கேட்கல அவங்க. இல்லை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா எந்த டாக்டர் பார்த்தாலும் குறைய மாட்டேங்குது, எந்த மருந்து சாப்பிட்டாலும் குறைய மாட்டேங்குது. அதால் டயட்டில் முதல்ல இருக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற மருந்து மாத்திரையில் இப்போ இருக்கிற மீட்டர் சௌகரியத்தில் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும், மெயின்டைனும் பண்ண முடியும். ஆனால் டயட்டை ஃபாலோ பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் மாத்திரையும் யூஸ் பண்ணலாமா, இன்சுலின் சில பேர் வரும் இன்சுலின் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். சிஎம்சியில் தான் சார், வேலூர் சிஎம்சியில் தான் ட்ரீட்மெண்ட். ஓ, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். மாத்திரையில் குறையிலன்னும் போது இன்சுலினை சப்போர்ட்டாக கொடுக்கலாம். பட் அதான் மறுபடியும் சொல்கிற மாதிரி ரெண்டுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். டயட்டில் இருந்தால் தான் கண்ட்ரோலுக்கு வரும். ஓ, டயட்டில் இருக்கணும். ஆமாம் ஆமாம். 60 வயசு ஆகுது சார், எனக்கும் சுகர் இருக்குது, ஆனால் மாத்திரையிலே யூஸ் பண்ணி. குட், நல்லது. தேங்க்யூ சரி, ரைட்டு, தேங்க்யூ. ஹலோ டாக்டர். சொல்லுங்கள். நமஸ்காரம் டாக்டர். நமஸ்காரம். நமஸ்காரம். நான் சுகர் மாத்திரை இந்த கோவிட் வந்து டாக்டர், அதுல இருந்து எனக்கு சுகர் வந்துச்சு. கோவை என்ன சொன்னீங்க? கோவிட் வந்து சார், COVID-19 வந்து. கோவிட் வந்தது. கோவிட் வந்துட்டு எனக்கு அதுல இருந்து சுகர் வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன், மாத்திரை கொடுத்தாங்க, மாத்திரை போட்டுட்டு இருந்தேன். இப்போ சமீப காலமா எனக்கு அந்த மாத்திரை போட்டோம்னா ரொம்ப லோ ஆயிடுச்சு சார், கை கால்லாம் வளவளன்னு ஆயிடுது. அப்புறம் போய் ஒரு என்ன இவ்வளவு வளவளன்னு செக் பண்ணோம்னா 55 அப்படி வந்துடுச்சு சுகரு. அதுக்கப்புறம் நான் மாத்திரை போட்டுறத கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே மாத்திரை போடுறத ஒரு 6 மாசமா நிப்பாட்டிட்டேன். எனக்கு இப்போ நார்மலா நல்லா இருக்கு. டெஸ்ட் பண்ணா எவ்வளவு வருது? செக் பண்ணோம்னா ஆஃப்டர் பிஃபோர் ஃபுட் வந்து 90ல இருந்து 110, வெரி குட், 120 அந்த மாதிரி வருது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா 140 தான் வருது, 135. குட் குட். அந்த மாதிரி ஒரு 3 தடவை செக் பண்றேன் இந்த 6 மாசத்துல. 3 தடவை அதே மாதிரி தான். நீங்க அதே மாதிரி ஒரு 3 மாசம் வரை செக் பண்ணி இதே லெவலில் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இதுக்கு பேர் நாங்கள் ரெமிஷன்னு சொல்கிறது. ரெமிஷன்னா அந்த கோவிட் நேரத்தில் கோவிட் இன்ஃபெக்ஷனால் இல்லை இந்த ஸ்டீராய்டால் கோவிட் கொடுத்த ஸ்டீராய்டால் டெம்பரரியாக சுகர் ஏறும். அந்த நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குறைச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து சில சுகர் அதிகமான டயட்டை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா படிப்படியாக சுகர் மாத்திரையே சாப்பிட்டு இருந்தோம்னா லோ ஆகுது. அதுதான் இப்போ டாப்பிக்கே இன்றைக்கி கொடுத்துருக்குது. ஆரோக்கியம், சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பாக. எப்படின்னா லோ சுகரும் ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும். அதாவது மாத்திரை போடாம தான் நல்லா இருக்கு. அதான் மாத்திரை வேண்டாம், லோ ஆயிடுது. மாத்திரை வேண்டாம் உங்களுக்கு. அது ஒரு 6 மாசமா மாத்திரை நான் போறது நிப்பாட்டினா இப்போ நார்மலா இருக்கு. எப்போ செக் பண்ணாலும் நார்மலா இருக்கு. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி டேட்டு போட்டு குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகே சார். குறிச்சு வச்சுக்கிட்டு சாப்பிடாம 110க்குள்ளேயும் சாப்பிட்டா 160க்குள்ளேயுமே இருந்ததுன்னா உங்களுக்கு டயட்டு எக்ஸசைஸ்லேயே மெயின்டைன் ஆகுது.
சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, சுகர் வந்தா மாத்திரை போட்டுதான் ஆகணும். இல்லை கண்டிப்பாக கிடையாது. ஒரு 100 பேருக்கு வருது அப்படின்னா ஒரு 5 பேர்லேருந்து 10 பேருக்கு மருந்து இல்லாத கண்ட்ரோலுக்கு வருது. ஓகே சார், ஓகே. அதில் கண்டிப்பாக மாத்திரை போடணும் அவசியம் இல்லை. ஓகே சார், அதுதான் எனக்கு அந்த டவுட் தான் சார். மாத்திரை போடலாமா போடாமல் இருக்கிறது நல்லது? பெரும்பாலருக்கு மாத்திரை தேவைப்படுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி 5 to 10% மாத்திரை தேவையில்லை. டயட்டு எக்ஸசைஸில் கண்ட்ரோல் ஆகும். ஓகே சார், ஓகே. ரைட். வணக்கம். ஹலோ. சொல்லுங்கள் சார், டாக்டர் பேசுகிறேன். ஹாப்பி ஈவினிங் டாக்டர். ஹாப்பி ஈவினிங். திஸ் இஸ் நரேந்திர குமார் ஃப்ரம் விருகம்பாக்கம். குட். ஐ am 60 years old, doctor. Good. My mother was diabetic and recently 21 she passed away. 8 years அம்மாக்கு. அப்பாக்கு we didn't know 87லயே due to heart attack he passed away Chidambaram. அதனால இப்போ எனக்கு சிஸ்டர், என் பிரதர் மேசிவ் அட்டாக் ஆகி சென்னை இஸ் a corporate in Delhi. 2005 he underwent invasive angio. He's okay, நல்லா இருக்காரு. பட் சுகர் அவரு செக் பண்ணி போறாரு. சரி என்ன நீ பண்றான்னு ஃபேமிலியில சிஸ்டர்ஸ் 2 பேர் எல்லாம் கொஞ்சம் பண்றா சொல்லி தொலை பண்ணிட்டு 17th October டெஸ்ட் டாக்டர். டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இட் வாஸ் 158. போஸ்ட் பேரண்டல் இட் வாஸ் 238 டாக்டர். ரைட். HbA1c வந்து இட் வாஸ் 7.8. எங்க இதுல விருகம்பாக்கத்தில் டாக்டர் கௌதமன் ஒருத்தர் இருக்காரு, டயபெட்டிஸ்ட் அவரு. அவர்கிட்ட போனா he prescribed me glycomet. சரி. அது 500 mg ஏதோ கொடுத்தாரு டாக்டர். ஆஃப்டர் ஃபுட்டுங்க அப்படின்ட்டு. அப்புறம் பிரிக்லிப் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட். அப்புறம் டயோனைட்டா பிளஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு டாக்டர். சரிங்க. டயாபிட். ஸோ அது ஒரு 1 month கண்டினியூ பண்ண செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, வாக்கிங் போறேன் மார்னிங் நான். ரைட். அங்க ஃபார்மசிஸ்ட் ஒருத்தர் அங்க செக் பண்ணுவார், அந்த இது வச்சு அந்த மீட்டர் வச்சு டாக்டர். அதுல இப்போ லாஸ்ட் 15 days ago it was 133 பிஃபோர் ஃபுட். அது அப்போ இல்ல சார் டாக்டர், அந்த ரேண்டம் இல்லையா மார்னிங் எதுவுமே இல்லாம தண்ணி தான் குடிச்சு போயிருப்பேன் நான். ஃபாஸ்டிங் தான். ஃபாஸ்டிங் தான் it was 133 டாக்டர். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீசெண்டா பார்த்தா it was 131. இப்போ ஒரு 4 days ago Tuesday. இல்லை ஆஃப்டர் ஃபுட்டும் பண்ணணும். அப்படிங்களா? சரிங்க டாக்டர். ஃபாஸ்டிங்கே வந்து 110 தான் வரணும். அதாவது மினிமம் 80, மேக்ஸிமம் 110 ஃபாஸ்டிங்கு. ஃபைன் டாக்டர். 2 hours ஆஃப்டர் ஃபுட்டு வந்து மினிமம் 140, மேக்ஸிமம் 160. சரிங்க டாக்டர். அதால் இந்த ஃபாஸ்டிங் மட்டும் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்குது, கொஞ்சம் லேசாக அதிகமாக இருக்குதுன்னு விடுறது வந்து பழைய தப்பு. ஓகே டாக்டர். ஓகே. மீட்டர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், காலையில் பிஃபோர் ஃபுட்டு 110 வந்து தான், ஆஃப்டர் ஃபுட்டு 160 வந்ததான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் 1 month பொறுத்து மதியம் 1 மணிக்கு சாப்பிடாம ஒரு டெஸ்ட்டு, சாப்பிட்டு 3 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு. ஃபைன் டாக்டர். மதியம் பண்ணாலும் 110 தான் வரணும் பிஃபோர் லஞ்சு, ஆஃப்டர் லஞ்சு 160 தான் வரணும். ஃபைன் டாக்டர். அப்புறம் 1 month பொறுத்து நைட் 8 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு, சாப்பிட்டு 10 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு. சூப்பர் டாக்டர். பிஃபோர் டின்னரும் 110 தான் வரணும், ஆஃப்டர் டின்னரும் 160 தான் வரணும். வண்டர்ஃபுல் டாக்டர். அதால் டெஸ்ட்டுனா காலையில், டெஸ்ட்டுனா லேபில் அப்படின்றது பூரா ஐயா நீ டாக்டராக இருந்தாலும் பழைய காலத்து அட்வைஸ்னு புரிஞ்சுக்கோன்றோம். கண்டிப்பாங்க டாக்டர். ஏன்னா மீட்ரு வந்ததுக்கப்புறம் 3 தடவையுமே டெஸ்ட் பண்ணணும். 3 தடவையுமே பிஃபோர் ஃபுட்டு 80 to 110 வரணும், ஆஃப்டர் ஃபுட்டு 140 to 160 வரணும். இதுக்காக பேஷண்ட்டுங்க வந்து லேபுக்கு போவானா, டாக்டர்கிட்ட வர வேணாம், வீட்டில் இருக்கிற மீட்லேயே செக் பண்ணி குறித்து வச்சுக்கலாம். எல்லாமே இதே ரேஞ்சில் இருந்தது, உடம்பும் நல்லா இருக்குது, தொந்தரவு இல்லைன்னா நீங்கள் டாக்டர் கூட பார்க்க வேண்டாம். அதே மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு டாக்டர் பார்த்தா கூட போதும். சூப்பர் டாக்டர். வண்டர்ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஐம் so grateful to you டாக்டர். Thank you so much டாக்டர். Thank you. வணக்கம். வணக்கம் மேடம். டாக்டர் கொடுங்க. வணக்கம் டாக்டர் பேசுகிறேங்க. சார் வணக்கம். சந்திரசேகர் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். மிஸ்ஸஸ் தான் இருக்கு. பட் வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமா இருக்கு அவங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 103 இருக்குங்க. கரெக்ட். சாப்பிட்ட பிறகு 196 இருக்கு. HbA1c பார்த்தீங்கன்னாக்கா 8.3. அதை வந்து 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை பார்க்குறோம். ஆமாம். அந்த 8.3 இருக்கு, அந்த 8க்கு மேலேயே இருக்கு, வழியா குறையலன்னு வச்சுக்கலாம். அதான் இப்போ உங்களுக்கு ஃபாஸ்டிங் குறைஞ்சிருக்கு. சரி. ஆஃப்டர் ஃபுட்டு 160 கீழே தான் இருக்கணும். ஆமாம். 196 இருக்கு. அதே மாதிரியே நீங்கள் ஆஃப்டர் லஞ்சும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன் இல்லையா, ஆஃப்டர் லஞ்சும் பிஃபோர் லஞ்ச் 110க்குள்ளே வருதா, ஆஃப்டர் லஞ்ச் 160க்குள்ளே வருதான்னு பார்க்கணும். இப்போ லஞ்சுன்னும் போது நீங்கள் மதியத்தில் ஒரு தடவை பார்க்கணும். ஆமாம். ஏன்னா இப்போல்லாம் என்ன சொல்லி அதான் என்ன சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்னா, முதல்ல டாக்டருங்க புரிஞ்சுக்கிங்க, அப்புறம் த்ரூ டாக்டர்ஸு பேஷண்ட்டை புரிய வைங்க. 3 தடவை சாப்பிட்றோம், 3 தடையும் மானிட்டர் பண்ண சொல்லுங்கள், 3 தடையும் நார்மலாக இருக்குதான்னு பார்க்க சொல்லுங்கள்.
ஓகே ஓகே. ஏன்னா மீட்டர் இல்லாத காலத்தில் உங்களுக்கும் வழி இல்லை, எங்களுக்கும் வழி இல்லை, லேபை நம்பி இருந்தோம். ஆமா சார். இப்போ மீட்டர் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னேன், இப்போ எப்படி செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் யாரும் ட்ரங்க் கால் புக் பண்ணுறதுக்கு, தந்தி கொடுக்குறது, டெலிகிராம் கொடுக்குறது யாரும் போகிறதில்லை. அதே மாதிரி மீட்டர் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட்டுக்காக லேபுக்கு அலைய வேண்டாம். சரி சார். அதில் 3 நேரமே நீங்கள் 160 வந்துருச்சுன்னா ஓகே ஆட்டோமேட்டிக்காக A1C 7 கீழே இல்லை 6.5 கீழே வந்துடும். ஓகே சார். ஓகே சார். ரைட்டுங்க. ஃபாலோ பண்ணி தேங்க்யூ. ரைட்டு, தேங்க்யூ. வணக்கம். திருப்பி நான் ரூம்ல இருந்து ஹேமா மேடம். சொல்லுங்களேன் சார். இப்போ நீங்க 3 வேளை எடுக்கணுங்கிறீங்க. ஆமாம். காலையில எம்டி ஸ்டமக்ல ஒரு தரம், சாப்பிட்ட பிறகு ஒரு தரம், கரெக்ட். அப்படிதானே எடுக்கணும். மத்தியானம்னா நம்ம காலையில சாப்பிட்டுருப்போம்ல. கரெக்டு. காலையில் சாப்பிட்டது அதிகமான சர்க்கரை மணி 10 மணிக்கு மேலே ஏறி அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி 1 மணிக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு முந்தின நிலைக்கு வந்துடும். ஓ அப்படியா? ஆமாம். அது சாப்பாட்டுக்கு முந்தின நிலைன்னா 110க்குள்ளே வருதான்றது அந்த காலத்தில் செக் பண்ணாமல் இருந்தோம். இப்போ மீட்டர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறோன்னா செக் பண்ணுங்கன்றோம். இப்போ நாங்கள் காலையில் 10:30 மணிக்கு ஃபுல் மீல் சாப்பிட்ருவோம் சார். அப்போ 10:30 மணிக்கு ஃபுல் மீல் சாப்பிட்டீங்கன்னா 12:30 மணிக்கு ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஓகே. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் நீங்கள் எதனா 2 தோசையோ இல்லை 2 இட்லியோ சாப்பிட்றீங்க, மணி 3-4 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு முன்னால் ஒரு டெஸ்ட்டு, 2 இட்லியை சாப்பிட்டு இல்லை 2 தோசையை சாப்பிட்டு 2 மணி நேரம் பொறுத்து ஒரு டெஸ்ட்டு. அப்படியா? அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு, சாப்பிட்டு 10 மணிக்கு ஒரு டெஸ்ட்டு. ஆமாம், 3 ஒரே நாளில் பண்ண வேண்டாம். இந்த வாரம் காலையில் பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் மதியானம் பண்ணுங்கள், அடுத்த வாரம் நைட்டில் கூட பண்ணுங்கள். ஓ அப்படி சொல்கிறீங்க. ஆமாம். பட் நோக்கம் என்னென்னா 3 தடையும் சாப்பிட்றோம், 3 தடையும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரி சரி, நன்றி. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி டோஸை மாற்ற முடியும், டயட்டை மாற்ற முடியும், மாற்றி எல்லாமே பிஃபோர் ஃபுட்டு 110, 160 கொண்டு வர முடியும். அந்த மாதிரி பண்ணால் அந்த 3 மாதம் ஆவரேஜ் 7, 6.5 வரும். இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வராமல் இருக்கும். எப்படி 15 டேஸ்க்கு ஒரு செக் பண்ணேன். எனக்கு சாப்பிட்ட பிறகு 110, 113, 150 அப்படிதான், 115 அப்படிதான் வருது. இல்லை, சாப்பிட்ட அப்புறமும் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 3 தடையும் பண்ணணும். 3 தடையும். ஓ சரி சரி. ரைட். சரி ஓகே, நன்றி டாக்டர். தேங்க்யூ. ரைட்டு. வணக்கம். வணக்கம். உங்களோட ரேடியோ வலிமை குறைச்சிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். சொல்லுங்கள் டாக்டர் பேசுகிறேன் சார். நான் முருகன் பேசுகிறேன். சொல்லுங்களேன். இந்த விரல்ல விட்டு எடுத்தா டெஸ்ட் போதுமா சார்? இதுல எடுக்கணுமா சார்? சுகர்னு டெஸ்ட் பண்ணல. எதுங்க? எப்படிங்க? வயசு 64 ஆச்சு சார். சரிங்க. இது சுகர் டெஸ்ட் இந்த சும்மா ஊசியில குத்தி அளவுல எடுத்தா போதுமா இல்ல? இல்ல, அது போதும். நீங்க அந்த சுகர் மானிட்டர் பண்றது வந்து விரல் நுனியில குத்தி இந்த மீட்டர்ல பாக்குறீங்க இல்லையா? இன்னும் பார்க்கல, அது போல சரியா டெஸ்ட் எதுவும் எடுக்கல. இல்ல நீங்க அதுல பார்த்தாலே போதும். ஓ சரி சார். அந்த 3 மாசம் ஆவரேஜ் இந்த கிட்னி டெஸ்ட், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் தான் லேப்ல பண்ண வேண்டியதா இருக்கும். சரி சார். சுகர் மட்டும் நீங்க வீட்டிலே மீட்டர்லயே பார்த்துக்கலாம். சரி சார். விரல் நுனியில குத்தியே பார்த்துக்கலாம். ரைட். வணக்கம். ரைட். வணக்கம். ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். டாக்டர், முன்னாடி எல்லாம் வந்து சுகர்லி கேள்விப்படுறது ரொம்ப ரேரா இருக்கும். ஆனா இப்போ எல்லாருக்குமே சுகர்ன்றாங்க. அது அப்படின்ட்டு பயந்து போயிட்டு நிறைய சாப்பிடாம அப்படிலாம் சுகர்லாம் சேர்க்காம அப்படி இருந்தாலும் சுகர் அப்படின்ட்டு வருது. அது எதனால டாக்டர் அப்படி? இதுக்கு ஏதாவது ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஏதாவது இன்ஜெக்ஷன் எதுவும் இருக்குதா? இல்லை, கரெக்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 40-50 வருஷத்துக்கு முன்னால் வந்து உடல் உழைப்பு இருந்தது. உடல் உழைப்புனா விவசாய வேலை இருந்தது. ஈவன் டவுன் சிட்டியில் இருக்கிறவங்களாம் கூட மிக்சி கிரைண்டர்லாம் அப்போ கிடையாது. ஆட்டுக்கல், அம்மிக்கல் இந்த மாதிரி தான் இருந்து நடந்து போனாங்க, இல்லை சைக்கிளில் போனாங்க. ஸ்கூட்டர் ரொம்ப ரேராக இருந்தது, காரும் ரொம்ப ரேராக இருந்தது. மெட்ராஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1958லாம் ரோட்டில் கார் ரேராக தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. இப்போ எல்லா ரோடும் காரால் சோக் ஆயிடுச்சு. அதால் உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. அதுமாதிரி உங்களுக்கு ஃபெர்டிலைசர்லாம் இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதால் மண்ணும் கெட்டுப்போச்சு, சாப்பாடும் கெட்டுப்போச்சு. ஆயிலி டயட்டு, ஃபேட்டி டயட்டு, சுகரி டயட்டு நிறைய சாப்பிட்றாங்க. உடல் உழைப்பு குறைஞ்சி போனதோடு இல்லை, நிறைய நேரம் டிவி எதில் உட்காந்துட்டு இருக்கிறது, கம்ப்யூட்டர் எதில் உட்காந்துட்டு இருக்கிறது, செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதில் உடல் உழைப்பு குறைஞ்சதோடு இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, ஐஸ்கிரீம், கேக் சாப்பிட்றது, இந்த மாதிரி இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ ஒரு 20-30 வருஷமாக வந்து உடல் பருமன் ஜாஸ்தி ஆகுது, பிபி, சுகர்லாம் ஜாஸ்தி ஆகுது.
அதனால் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து பழைய காலத்து லைஃபுக்கு போக வேண்டாம். இந்த மாதிரி டயட்டை ஒதுக்கிட்டு சாதா இட்லி, தோசை, சாதம், சாம்பார், காய்கறிகள், சப்பாத்தி இப்படி சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour to 1 hour மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ ஒரு பிரிஸ்காக வாக்கிங் போனால் போதும். இப்போ கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க, இல்லை டிவி பார்க்குறாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடந்துட்டு திரும்ப வந்து உட்காந்துக்கணும். 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அதனால் என்ஜாய் தி மாடர்ன் லைஃபு, பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் ஹெல்த்ன்றது நாங்கள். ஓகே டாக்டர். ஆனால் அதுக்கு வந்து இல்லை அதுக்கு இப்போ போலியோவுக்கு தடுப்பூசி இருக்கிற மாதிரி, பெரியம்மைக்கு தடுப்பூசி இருக்கிற மாதிரி இல்லை, டிபிக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆமாம், லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க வேண்டியது தான். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. சார், இப்போது நீரிழிவு நோயில் வந்து டைப் 1 டைப் 2 சொல்கிறோம்ல சார், இதில் வந்து நம்மளோட கை உறுப்போ இல்லை காலில் அந்த விரலையும் எடுக்கிறாங்களே, இல்லை காலையும் சம்டைம்ஸ் எடுக்கிறாங்கல்ல சார், அது வந்து எந்த டைப்பு, அது வந்து ஏன் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். முதல்ல நான் சொன்னேன், டைப் 1 அப்படின்னா அந்த உடம்புல பேன்கிரியாஸ்லேருந்து சுரக்கிற இன்சுலின் சுரக்காது, அதனால் சுகர் லெவல் ஜாஸ்தியாகும், சர்க்கரை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது, ஸ்டோர் ஆகாது, அதனால் யூரின் அடிக்கடி போதும், நாக்கு வறட்சி கொடுக்கும். அது பெரும்பாலும் ஒரு 15-20 வயசுக்குள்ளே வர்றது. டைப் 2 வந்து 40 யூனிட் ஒரு நாளைக்கு சுரக்கணும் இன்சுலின், அதுக்கு பதிலாக 20 இல்லை 25 30 இப்படி தான் சுரக்கும். அவங்க பெரும்பாலும் டயட்டு இல்லை மாத்திரை ரேராக இன்சுலினில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் 2 பேருமே சுகரை கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுருக்காங்க. டைப் 1 இருந்தாலும் டைப் 2 இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து எந்த நேரமும் 150, சாப்பிட்டா எந்த நேரமும் 200 300ன்னு 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கண் நரம்புலேருந்து கால் நரம்புலேருந்து ரத்த ஓட்டத்துலேருந்து எல்லாமே கெடும். ஸோ கால் மறுத்து போச்சு, காலில் ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா புண்ணு வந்தால் ஆறாது, ரத்த ஓட்டம் நின்று போய் விரல் கருப்பாயிடும், இல்லை கால் கருப்பாயிடும். ஸோ ரத்த ஓட்டம் நின்று போயிடுச்சு, நரம்பும் வேலை செய்யலை அப்படின்னா வேறு வழியில் கால் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி எடுக்கலை அப்படின்னா உயிருக்கு ஆபத்தாகும். இப்போ என்ன சொல்கிறோம்னா, அந்த அளவுக்கு சுகரை மொத்தம் விடக்கூடாது. ஏன்னா 40-50 வருஷத்துக்கு முன்னால் படிப்பறிவு இல்லை, சயின்ஸு டெக்னாலஜிலாம் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை, அண்டு இன்கம்மும் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ சுகர் வராமல் தடுக்க முடியும். வந்தால் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி நல்ல கண்ட்ரோலை வாழ்நாள் பூரா மெயின்டைன் பண்ண முடியும். சுகரால் கண் நரம்பு கெடாத பார்த்துக்கலாம், கிட்னி கெடாத பார்த்துக்கலாம், காலும் கெடாத பார்த்துக்கலாம். அப்படியே இதெல்லாம் கெடாமல் இருக்குதா அப்படின்றத வருஷத்துக்கு ஒரு செக் பண்ணி ஆரம்பத்திலே இதெல்லாம் கண்டுபிடிச்சி கூட ரிவர்ட் பண்ணி நார்மல் ஆக்கிக்கலாம். அதால் இப்போ லெப்பசி வந்து சரியாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் விட்டதால தான் 20-30 வருஷத்துக்கு முன்னால் சக மனிதன் விகாரமானான், முகம் விகாரமாச்சு, கை காலெலாம் விகாரமாச்சு. இப்போ இன்றைக்கி லெப்பசி வரக்கூடாது, வந்தால் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து விகாரம் வராத பார்த்துக்கிறோம். அதே மாதிரி சுகர் வரக்கூடாது, வந்தால் விரல் எடுக்கிறது, கால் எடுக்கிறது, கிட்னி கெட்டு போகிறதுலாம் இல்லாமல் இருக்கணும்னா 2-3 டயட்டை ஒதுக்கிடணும், ரெகுலராக வாக் பண்ணணும், டாக்டரும் கொடுக்குற மெடிசனை கரெக்டாக எடுத்துக்கணும், நீங்களே செக் பண்ணி நான் சொன்ன அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா இப்போ நீங்கள் சொன்ன காம்ப்ளிகேஷன் இல்லை, கால் விரல் எடுக்கிறதோடு இல்லை, மற்ற தொந்தரவும் வராது. அதால் நீங்கள் கொடுத்த டாபிக் இன்றைக்கி ஆரோக்கியம், சேஃப்டி ரெண்டுக்குமே வந்து மெயினாக வராத பார்த்துக்கிறதுக்கும் வழி இருக்குது. இப்போதைய மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் வந்தாலும் அதிகமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது. அது இப்போ இந்த மாதிரி இதில் நம்ம ஆல் இண்டியா ரேடியோவிலேருந்து மற்றதெல்லாம் வந்து மீடியா வழியாக நிறைய அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ கூட பாருங்கள், நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருந்தாங்க, உற்சாகமாக கேட்குறாங்க. பட் கேட்குறது என்ன, அப்ளை பண்ணணும். நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம் சார். இப்போது இந்த சுகர் வந்தவங்க வந்து எப்படின்னா, நார்மலாக இப்போ தண்ணி குடிக்கிறாங்கன்னா ஒரே டயத்தில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக குடிப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சமாக குடிப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்படி இந்த சுகர் வந்தவங்க இருக்காங்கள்ல சார், அவங்க ஒருத்தவங்க இப்போ நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டர் பாட்டில் முழுக்க தண்ணி குடிச்சிருவாங்க. அப்படி குடிக்கலாமா சார்? சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்தது அப்படின்னா தாகம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரத்தத்தில் சர்க்கரை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு உடம்புல இருக்க தண்ணிலாம் யூரினில் வெளியே வந்துடும். அதனால் நாக்கு வறட்சி கொடுக்கும், டயர்டாக இருக்கும். அதில் தண்ணி அதிகமாக குடிப்பாங்க. பட் சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி அதிகம் குடிக்க வேண்டிய நெசிட்டி இருக்காது. இது ஒரு காம்பனண்ட். சுகர் தொடர்ந்து அதிகமாக இருந்ததுன்னா நாக்கு வறட்சி கொடுக்கும், தண்ணி குடித்து காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஆனால் சுகர் கண்ட்ரோல் பண்ணலன்னா குடிச்ச தண்ணினா யூரினை தான் வந்துகிட்டு இருக்குமே ஒழிய உடம்புல நிற்காது, தாகமும் குறையாது. இன்னொரு காம்பனண்ட்டு, சுகரால் கிட்னி கெட்டுடுச்சு அப்படின்னா தண்ணியை புரிஞ்சிக்காமல் நிறைய குடிச்சிங்க அப்படின்னா கெட்டுப்போன கிட்னியால் எக்ஸஸ் வாட்டரை வந்து யூரினில் வெளியே அனுப்ப முடியாது. இப்போ நல்லா இருக்கிற கிட்னி நீ 1 லிட்டர் 2 லிட்டர் குடித்தா கூட
தேவையான தண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிட்டு மீதி யூரினில் வெளியே வந்துடும். இப்போ சுகரால் கெட்டுப்போன கிட்னி என்ன ஆகுன்னா, உனக்கு அதிகமாக இருக்க தண்ணியை வெளியே அனுப்புறதுக்கு அதுக்கு முடியாது. அதில் தண்ணி நிறைய குடித்தோம் அப்படின்னா மூச்சு வாங்கும், கைகால் முகலாம் வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சுகரால் கிட்னி கெட்டவங்க டாக்டருங்க என்ன டைரெக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு தண்ணி குடிச்சிக்கணும். சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் தாகம் ஜாஸ்தியாக இருக்கும். சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் அது தாகம் திட்டமாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக டயட் இருக்கோன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணுறோன்னா அப்படின்னாலே அந்த ஒரு சுகர் கிரேவிங்ஸ் வந்துடும். ஆனால் இவங்க வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மன அழுத்தம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்களே சார், அதை வந்து அது மன அழுத்தம் இருக்கும் தான். பட் அதை ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்வீட்டே சாப்பிடாமல் இருக்கிறேன், இது சர்க்கரையே சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்க வேண்டாம். ஏன்னு கேட்டால், நாம் சாப்பிட்ற இட்லி தோசையில் இருக்கிற சர்க்கரை சத்து போதும், சாதத்தில் இருக்கிற சர்க்கரை சத்து போதும், சப்பாத்தியில் இருக்கிற சர்க்கரை சத்து போதும். அதெல்லாம் ஸ்டார்ச்சி ஃபுட்டு, நாக்குக்கு இனிக்காது, வயிற்று பசி அடங்கும். சுகர் 50-60 தான் ஏறும். ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குறையும். இந்த சுகரே நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிக்கு போதும். ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். இல்லை எனக்கு மன அழுத்தமாக இருக்குது, நான் டெய்லி ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும், இல்லை ஒரு பழம் சாப்பிட்ணும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும்னு குடித்தோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் உடம்புல இல்லை. ஸோ கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் உடம்புல இல்லைன்னும் போது தெரியாதனமாகவோ தெரிஞ்சோ குடித்தோம்னா சுகர் அதிகமாக தான் செய்யும். சுகர் அதிகமாச்சு தொல்லை வந்ததுன்னா இன்னும் மன அழுத்தம் ஜாஸ்தியாகும், உடம்பும் கெடும், பணமும் கெடும், நேரமும் கெடும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.